ஹலோ கைஸ், நம்ம வாழற இந்த பூமியில இருந்து பிரபஞ்சம் வரைக்கும் இன்னும் மனிதன் அறிவுக்கு எட்டாத பல மர்மமான விஷயங்கள் இருக்கு. எவ்வளவுதான் மனிதன் ஆராய்ச்சி செஞ்சாலும் சில விஷயங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு, பல விஷயங்களுக்கு பதிலே இல்ல. நம்ம இந்தியாலையும் இப்படி பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. அதுல சில விஷயங்களுக்கு பதில் இல்லாம விஞ்ஞானிகள் ரொம்பவே அதிர்ந்து போயிருக்காங்க. உதாரணத்துக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் இன்றும் கம்பீரமாக நிற்கும் தஞ்சை பெரிய கோயிலை சொல்லலாம். இதோட கட்டமைப்பு இன்னும் பல விஞ்ஞானிகளுக்கு பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கு. இதே மாதிரி இந்தியாவில் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கிணறுகள் மற்றும் படிக்கட்டுகள் உள்ள கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் நம்முடைய வரலாற்றுக்கு ரொம்ப முக்கியமானதாகவும் இந்த இடங்கள் மக்களால் இன்றும் வணங்கப்பட்டும் வருது. இயற்கை 5 எலிமெண்ட்ஸ்னால உருவானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் விண்வெளி. இதுல நீர் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளது. ஆனா சில குறிப்பிட்ட நீர் உள்ள கிணறுகள் மக்களால் வணங்கப்படுது. எதனால மக்கள் இந்த இடத்தை வழிபடுறாங்க? இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும் மர்மம் என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல இதை பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத பல விஷயங்களை சொல்ல போகுது. ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்தியாவில் இருக்கும் ஜெய்ப்பூர் மற்றும் ஆக்ராக்கு நடுவில் போகும் தேசிய நெடுஞ்சாலையான NH11ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய படிக்கட்டு கிணறு. தௌசா மாவட்டத்தோட இதயம்னு அழைக்கப்படும் சிக்கந்தர் நகரத்துல இருந்து வடக்கே சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அபானேரி கிராமம். தொல்லியல் ஆராய்ச்சியில கிடைச்ச தகவலின்படி இந்த கிராமம் சுமார் 3000 ஆண்டுகளாக இங்க இருந்து வருது. இந்த அபானேரி கிராமத்துக்கு சாந்த் பாவுடி அபானேரி கிராமம்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதுக்கு அர்த்தம் ஷைனிங் சிட்டி. இந்த கிராமத்தோட சிறப்பே இங்க இருக்கும் இந்த படிக்கட்டு கிணறு தான். இதுக்கு பேர் சாந்த் போரி. 8ஆம் நூற்றாண்டுல இந்த இடத்துல வாழ்ந்த மன்னன் சந்தானால கட்டப்பட்டது. இவருக்கு அப்புறமே இதுக்கு சாந்த் பௌரின்னு பேர் வைக்கப்பட்டது. உலகின் மிக ஆழமான இந்த படிக்கட்டு கிணறு எல்லா பக்கத்துல இருந்தும் சுமார் 35 மீட்டர் அகலம் கொண்டது. மேலும் இந்த கிணறோட மேல் பகுதியில இருந்து கீழே வரைக்கும் நடக்க படிக்கட்டுகள் இருக்கு. இதனால எவ்வளவு நீர்மட்டம் இருந்தாலும் இந்த படிக்கட்டுகள்ல நின்னபடி நீரை எடுக்க முடியும். இதுல மொத்தம் 13 மாடிகளும் 3500 படிக்கட்டுகளும் இருக்கு. மற்றும் இது 100 அடிக்கு மேல ஆழமானது. இதுக்கு எதிரில தான் புகழ்பெற்ற அர்ஷத் மாதா கோயிலும் இருக்கு. எல்லாம் சரி, இதுல என்ன மர்மம் இருக்குன்னு யோசிப்பீங்க. 3500 படிக்கட்டுகள் கொண்ட இந்த 13 மாடி கிணறு ஒரே இரவுல கட்டப்பட்டதாக இந்த கிராமத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. இது மனிதனால் முடியாத ஒரு வேலைன்னு நம்புறாங்க உள்ளூர்வாசிகள். இதை கட்டினது ஒரு பூதம், அதாவது அமானுஷ சக்தின்னு நம்புறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எந்த பொருளும் இதுக்குள்ள விழுந்தாலும் அதை திரும்பி மீட்டு எடுக்கிறதும் ரொம்பவே கடுமையான காரியமாக சொல்லப்படுது. இதே மாதிரி இதுல இருக்கும் இந்த படிக்கட்டுகள் மூலம் கீழே இறங்குவதற்கும் ஏறுவதற்கும் ஒரே படிக்கட்டுகளை இதுவரைக்கும் எந்த மனிதனும் பயன்படுத்தினது இல்ல. அதாவது ஒரே படியில 2 முறை கால் வைக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் விவாதத்துக்குரியதாக இருந்தாலும் நேர்ல கண்ட சாட்சிகள் இது உண்மைதான் உறுதிப்படுத்துறாங்க. இவ்வளவு மர்மங்கள் இந்த இடத்தை சுத்தி இருந்தாலும் பௌர்ணமி இரவுல இந்த இடமே பால் போன்ற வெண்மை நிறத்துல காட்சி அளிக்குமாம். இதனால இது அந்தர் உஜாலா கி பௌரி எனும் அழைக்கப்படுது. இதுக்குள்ள இருக்கும் 3 மாடிகள்ல பல ரகசிய சுரங்கங்களும் ரகசிய அறைகளும் செய்யப்பட்டிருக்கு. கூடவே மிகப்பெரிய மண்டபமும் இருக்கு. இந்த சுரங்கங்கள் மற்றும் சுவர்ல இருக்கிற ஓவியங்கள் இந்த இடம் பல காலங்களுக்கு முன்னாடியில இருந்தே பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரத்தையும் வெளிப்படுத்துது. அதுலயும் குறிப்பா மகிஷாசுரா மர்தினி மற்றும் பிள்ளையாரோட அழகிய சிலைகள் இதோட சிறப்பை இன்னும் எடுத்துக்காட்டும் வகையில செதுக்கப்பட்டிருக்கு. இந்த படிக்கட்டு கிணறோட உள்பகுதிக்கு இறங்க மட்டும் 1300 படிகள் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இது இந்த கட்டமைப்பின் துல்லியமான கலையை எடுத்துக்காட்டுது. இதுக்குள்ள இருக்கும் தர்மகுப்தா வெராண்டா எல்லா பக்கத்துல இருந்தும் சதுரமா செய்யப்பட்டுள்ளது. இந்த வெராண்டா மற்றும் சுரங்கத்துல இருந்துதான் அரசரும் அவருடைய வீரர்களும் போர் இல்லைன்னா அவசர கால சூழ்நிலையில பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. அர்ஷத் மாதா கோயிலையும் சாந்த் பௌடிலையும் இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னா அதன் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் ரொம்பவே அற்புதமான முறையில் செதுக்கப்பட்டிருக்கு. இதனால இந்து மதத்தின் அனைத்து 33 வகையான தெய்வங்களோட படங்களும் இந்த சுவர்ல செதுக்கப்பட்டிருக்கு. பேருக்கேத்த மாதிரி அர்ஷத் மாதா கோயில், அதாவது ஹார்ஷ், கடுமையான முதல் மகிழ்ச்சி வரை இந்த தெய்வம் வழங்குவதாக நம்பப்படுகிறது. இங்க வரும் பக்தர்கள் உண்மையான மனசோட வந்து இந்த அன்னை கிட்ட வேண்டினா அவங்களோட விருப்பம் எப்பொழுதும் நிறைவேறி மகிழ்ச்சியோட இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த கோயிலுக்கு அர்ஷத் மாதாங்கிற பேரும் வந்தது. இந்த கோயில் சந்தா மன்னனால் கட்டப்படல மற்றும் இது 3000 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு கோயில். கிழக்கை நோக்கி இருக்கும் இந்த கோயில் மகாமேரு பாணியில கட்டப்பட்டுள்ளது. இதுல ஒரு மண்டபமும் தேவ சன்னிதானமும் இருக்கு. இந்த கோயிலோட மேல் கோபுரத்துல இருக்கும் சுவர்ல பல தெய்வங்கள் மற்றும் பிராமணர்களின் சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எல்லாமே இப்போ சேதமடைஞ்சிருச்சு.
பழங்கால இந்தியர்களின் கட்டிடக்கலையை எடுத்துக்காட்டும் வகையில இங்க சிவ பஞ்சாயத்து, ஹனுமான் கோயில் மற்றும் பல இந்து கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்திய கலைகள் மற்றும் சிற்பங்களுக்கு இந்த இடம் அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. இந்த கோவிலின் கட்டுமானத்துல எங்கேயுமே சிமெண்டோ இல்ல சுண்ணாம்பு கற்களோ பயன்படுத்தப்படவில்லை. இந்த கோவிலுக்கு எதிரே இருக்கும் சாந்த் பௌரினால இந்த கோயிலுக்கு வரும் மக்கள் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து தங்களை சுத்தம் செஞ்சுக்கிட்டு தான் போவாங்களாம். எல்லா மத வழிபாட்டு தலங்களிலும் நுழையும் மக்கள் அவங்க உடலையும் மனதையும் தூய்மையா வச்சிருக்கிறது தானே நம்ம இந்திய கலாச்சாரமும். இந்த கோயில்ல ஒரு காலத்துல ஹர்ஷத் மாதாவோட 6 அடி உயரம் உள்ள மிகப்பெரிய சிலை இருந்திருக்கு. இது 1968 திருடப்பட்டதாக சொல்லப்படுது. அபநெறி கிராமம் குப்தர்களுக்கு பிந்திய காலத்திலிருந்து இடைக்காலத்தின் ஆரம்ப காலம் வரை பல பழங்கால நினைவு சின்னங்களுக்கு பிரபலமானது. இங்கு நடந்த பல வெளிநாட்டு படையெடுப்புனால இந்த சின்னங்கள் மொத்தமா அழிந்து போனது. இந்த கிராமத்துல வாழும் மக்கள் ஹர்ஷத் மாதா சிலை திருடு போறதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு எந்த நெருக்கடி வந்தாலும் அதை ஏதாவது ஒரு ரூபத்துல காமிச்சு விடுமாம். இதனால கிராமத்து மக்களும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள தைரியமா இருந்தாங்களாம். இது மட்டும் இல்ல, 1021ஆம் ஆண்டுல இருந்து 1026ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியா மீது படையெடுத்த முகமது கஜினி இந்த கோயிலையும் அதோட வளாகத்தையும் சேதப்படுத்தியதாகவும் இதனால பல சிற்பங்கள் உடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. அப்படி உடைக்கப்பட்ட அந்த சிலைகள் எல்லாமே இன்றும் கோயிலுக்குள்ளேயும் படிக்கட்டு கிணறுல இருக்கிற அறைகளையும் பத்திரமாக வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஜெய்ப்பூர் மகாராஜானால இந்த இடம் முழுக்க புதுப்பிக்கப்பட்டது. இன்றைய காலத்துல இந்த ஹர்ஷத் மாதா கோயிலும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அமைப்பினால பாதுகாக்கப்படுது. இந்த இடத்தை சுத்திலும் இரும்பு கம்பிகள்னால வேலையை போட்டு பாதுகாத்து வராங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல போர்ட்ஸ் வச்சு படிக்கட்டு கிணறு மற்றும் கோவிலோட வரலாற்று தகவல்களையும் பகிர்ந்து வராங்க. இந்த ஹர்ஷத் மாதாவோட சக்தியையும் நம்பிக்கையையும் இழக்காத உள்ளூர்வாசிகள் இந்த கோவில் மற்றும் இந்த படிக்கட்டு கிணறோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இத வழிபட்டு வணங்கி வராங்க. சிமெண்ட்னால செய்யப்பட்ட ஹர்ஷத் மாதா சிலையை செஞ்சு அவங்க கிராமத்தையும் பாதுகாக்கிறதாகவும் நம்புறாங்க. இத பெருமையா வெளி உலகத்துக்கும் சொல்றாங்க. கைஸ், இந்தியால இருக்கும் இந்த இடம் உலகின் மிகவும் தனித்துவமான மற்றும் அற்புதமான ஆழமான படிக்கட்டு கிணறாகும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த சாந்த் பௌரியில எதனால இவ்வளவு படிக்கட்டு வச்சு கட்டப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல உங்க பதில சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.